மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அதாவது காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் அந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸு. அங்கே ஒரு சிலர் படிச்சுட்டு அட்மிஷன் ஆகி அப்ளை பண்ணியிருக்காங்கள, கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்ரீ சாய் பாரத் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதில் வந்து இந்த பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். அங்கே படித்தா எனக்கு வந்து வேல்யூ இருக்குமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் நான் இந்த காலேஜோட வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். இது ஸ்ரீ சாய் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, ரெகனைஸ்டு பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அண்டர் த செக்ஷன் 2F ஆக்ட் நியூ டெல்லி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் ஹைவே அப்படிங்கிற இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ நான் இது எதுக்காக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து அப்படின்ட்டா, இந்த கோர்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இல்லை இது வந்து எந்த மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து அப்ரூவ்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்குறனால அதுக்குள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அவனே போட்டாங்க. அப்ளிகேஷன் அஃபிலியேட்டட் டு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அஃபிலியேட் பண்ணுறாங்க. அப்போது இது என்ன அப்படின்ட்டு ரெகனைஸ்டு பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கோர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோர்ஸ் பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் 1 இயர் கோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த கோர்ஸில் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எது ஆகுது, இங்கே டிப்ளமோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது, டிப்ளமோ கோர்சஸ். அப்போ 1 இயர் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சிலபஸ் ஃபுல்லாக போனால் சிலபஸ் வந்து வரல, டவுன்லோட் ஆகலை, ஒரு வேளை அப்லோட் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். நல்ல இன்ஸ்டியூட் தான், கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கிறனால இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அந்த கோர்ஸ் அங்கே காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு டவுட்ஸ் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்ட்டா நீங்கள் கண்டிப்பாக நேராக இன்ஸ்டியூட்டுக்கு போய் பிரின்ஸ்பல்கிட்ட கேட்டுக்குங்க. இதுக்கு முன்னாடி யாராவது படித்த ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எப்படி தர்றாங்க, எந்த மாதிரி தர்றாங்க அப்படிங்கிறத ஃபுல்லு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு பை அந்த யூஜிசி 2F ஆக்ட் பிரகாரம் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல இன்ஸ்டியூட், அதாவது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ரூவ்டு காலேஜ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி தான் அந்த கோர்ஸ் வந்து அஃபிலியேட் பண்ணுவாங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி படித்தவங்க யாராக இருந்தால் அவங்க சர்டிஃபிகேட் எங்கே எந்த காலேஜிலேருந்து தர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கொயரி பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரிக்கே போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் யார் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டு கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்படி தருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.